இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகைவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற முக்கியமானதை நமக்கு கற்றுத்தருகிறார். நம் வாழும் காலகட்டத்தில் நமக்கு இடையூறாக இருப்பது நம்முடைய அன்றாட அயல் வீட்டுக்காரரும் நம்முடைய உறவினர்களால்தான். அவர்களுடன் நாம் சமாதானம் ஏற்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், நாம் எவ்வளவு காலதாமதம் செய்கிறோமோ அது நமக்கு கேடாக மாறுகிறது. மாறாக நம்மை எதிர்த்து நம்மிடம் போராடுபவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, நாம் அவர்களை மன்னிக்கும் போது நாமும் புனிதத்திலும் வளர்வோம், அவர்களிடமும் மாற்றம் அடையும் காரணமாயிருப்போம். நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போதும் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் தன்னுடைய இறுதி இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தும் முன்பாக, தந்தையே இவர்களை மன்னியும் என்று கூறினார். நாம் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றும் போது மற்றவர்கள் நமக்கு எதிராக என்ன தீங்கு செய்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு கிறிஸ்துவத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் மன்னிக்கும் போது அந்த இடத்தில் நாம் புனிதராக மாறுகிறோம். கடவுளின் அன்பையும் மற்றவர்கள் கொடுக்கும் பணியாளராகவும் மாறுகிறோம். எனவே நாம் மற்றவர்களை மன்னிப்போம், கிறிஸ்துவின் அன்பில் வளர்வோம். ஆமென்.